இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இரவு வரைந்த ஓவியம் அப்படிங்கிற ஒரு கவிதையை பற்றி பார்க்க போறோம். ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் ஆ வெண்ணிலா. சரிங்களா? கவிஞர் ஆ வெண்ணிலா 1979ஆம் ஆண்டு வந்தவாசியில் என்ன பண்ணியிருக்காங்க, பிறந்திருக்காங்க. ஒரு சிறந்த பெண் படைப்பாளர் சொல்லி இவர் என்ன பண்ணலாம் சொல்லலாம். சமூகம் சார்ந்த செய்திகளையும் பெண்ணியம் சார்ந்த செய்திகளையும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு அவசியம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப அழகா என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து கூறியிருக்காங்க. சரிங்களா? இதுல இவர் நிறைய படைப்புகள் கொடுத்திருந்தாலும் அதுல இரவு வரைந்த ஓவியம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கவிதை தொகுப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதிலிருந்து நம்மளுக்கு பாடப்பகுதியா வந்ததும் இரவு வரைந்த ஓவியம் தான். ஆகவே இரவு வரைந்த ஓவியம் கவிதை தொகுப்பினுடைய பெயர் மட்டும் இல்ல, நம்ம பாடத்தினுடைய தலைப்பும் என்னன்னு பாத்தீங்கன்னா இரவு வரைந்த ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே மரபு வழி அப்படின்னு சொல்லி ஒன்ன கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்மளுடைய மூதாதையர் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அதை வழி வழியா வம்சாவளியா நம்ம பின்பற்றிட்டு வந்தோம்னா அதை மரபு வழின்னு சொல்லி சொல்லலாம். மூதாதையர் சொன்னதை மாறாம கடைசி சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு, கடைசி வாரிசுகளுக்கு கொடுக்கறது அதே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது மரபு வழின்னு சொல்லி சொல்லலாம். ஆகவே ஒரு தாய்க்கும் தன்னுடைய குழந்தைக்கும் உண்டான ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்வதுதான் இந்த கவிதையினுடைய சிறப்பான ஒரு அனுபவம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், விளக்கம். சரிங்களா? இதுல ஒரு தாய் அப்படின்னா எப்போதுமே ஒரு குழந்தைகள் பாதுகாப்புல அவதான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதலிடம். எந்த ஒரு சமுதாயத்திலையும் ஒரு குழந்தையை கொண்டு போய் ஒரு தந்தை கிட்ட சரியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறது. ஒரு தாய் கிட்ட தான் என்ன பண்றாங்க, குழந்தை எப்போதும் அரவணைப்போடும் பாசத்தோடும் இருக்கும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம கண்ணியமா இருக்கிறோமா அப்படின்னா அந்த நிலை கொஞ்சம் கண்ணியத்திலிருந்து என்ன பண்ணி இருக்கு, மாறுபட்டு திகழ்கிறது. இன்னைக்கு நிறைய அறிவியல் சாதனங்களை நம்ம வளர்த்து கொண்டே வர்றோம். அறிவியலோடு புலம்பெயர்ந்து கொண்டே என்ன பண்ணிட்டே வர்றோம். அறிவியல் இருந்து அதை சார்ந்தே வந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கோ அதே மாதிரி அந்த அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப நிறைய குற்றங்களும் மனித பின்னணியிலிருந்து வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மையாக இன்றைக்கு இருக்கு. ஒரு தாய் தன்னுடைய பெண் குழந்தைக்கு என்ன பண்றாங்க, ஒரு அறிவுரை சொல்வதாக இந்த அற்புதமான இரவு வரைந்த ஓவியம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த இரவு வரைந்த ஓவியத்துல என்ன சிறப்பான செய்தியா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும் வகையில இந்த அற்புதமான இரவு வரைந்த ஓவியம் அப்படிங்கிற ஒரு கவிதை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயமாக இங்க பார்க்கப்படுறோம். இதுல நம்மளுக்கு என்ன விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருக்கணும், ஒரு பாதுகாப்பு தன்மையோட இருக்க வேண்டும். ஆகவே பெண்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் யாவும் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும். இப்ப பெண் குழந்தைகள் அப்படின்னா பள்ளியில படிப்பாங்க, கல்லூரியில படிப்பாங்க, சில இடங்கள்ல வேலை செய்வாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல பெண் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பெண் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய வகையில சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு 16, 17 வயசு 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தாய் எவ்வாறு இந்த பெண் குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற நிகழ்வை அற்புதமாக இங்கே எடுத்து கூறியிருப்பது வியப்புக்குள்ளான ஒன்றாக இங்கே பேசப்படுகிறது. இந்த இரவு வரைந்த ஓவியம் கவிதையில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, ஒரு பெண் என்ன பண்றா அப்படின்னா ஒரு அறைக்குள் இருக்கிறா. அந்த அறைக்குள்ள இருந்து அந்த பெண் குழந்தையானவங்க என்ன பண்ணிட்டு வர்றாங்க, குளிச்சுட்டு வர்றாங்க. குளிச்சுட்டு வரும்போது எப்படி வர்றாங்க அப்படின்னா ஒரு துண்டோட வர்றாங்க. ஆகவே அந்த தாய் அந்த இடத்துல அந்த குழந்தை எல்லாத்துக்குமே தன்னுடைய குழந்தை தான் தன்னுடைய தாய். இது இப்ப பாக்குறோம் ஒரு 60 வயசு 70 வயசுனால அந்த ஒருத்தருக்கும் பெற்றோர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க யார் தான், குழந்தை தான். ஆகவே இந்த தாய் குழந்தை அப்படிங்கிற உறவு வயது வரம்பெல்லாம் என்ன ஆகாது, பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த 17, 18 வயசு மிக்க குழந்தைக்கு இப்படி எல்லாம் அரைகுறை ஆடையோட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தாய் அறிவுரை கூறுறாங்க. அதற்கு அந்த திருப்பி அந்த குழந்தை என்ன சொல்றாங்க, பதில் சொல்றாங்க, இது நம்ம வீடு தானமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தை பதில் சொல்லுது. அந்த பெற்றோர்
தாய் சொல்றாங்க, இது நம்ம வீடாக இருந்தாலும் என்ன பண்ணணும், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், செவுத்துக்கும் என்ன இருக்கும், கண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே பெண்களினுடைய உடை பற்றியும் பெண்கள் நாகரீகமாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையுடன் ஒரு தாயினுடைய ஒரு விழுமிய கருத்தாக இங்கே ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் வெண்ணிலா அவர்கள். பல சிறப்பான ஒரு கவிதைகளை எழுதியவர் வெண்ணிலா அவர்கள். அதே போல் நமக்கும் இங்கே பாடப்பகுதியிலே பெண் குழந்தைகள் பாதுகாக்கும் அவசியத்தை உணரச் செய்யும் வகையிலும் ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவு நிலையை விளக்கும் வகையிலும் ஒரு அற்புதமான படைப்பை இங்கே இரவு வரைந்த ஓவியம் என்று நமக்கு நல்கி இருக்கிறார். இது தமிழ் உலகத்துக்கே கிடைத்த மிக பெருமையான ஒரு கவிதை என்று இங்கே மாணவர்களிடத்திலே விளக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.